வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ் வந்து மட்டன் உப்பு கறி. அது வந்து ஸ்பெஷல் டிஷ்ஷு, எங்கள் அம்மா செய்வாங்க. இது பர்மாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் சாப்பிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்துட்டு 1/2 கிலோ மட்டனு, நல்லா வெறும் மட்டன், எலும்பெல்லாம் கிடையாது. எலும்பு தனியாக வச்சுருவோம், தனியாக குழம்பு வைப்பேன். இது வெறும் மட்டன் 1/2 கிலோ. இது காஞ்ச மிளகா, தேவைக்கு உள்ள காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு, இந்த மிளகுத்தூள், இது ஒரு வெங்காயம். சட்டி வச்சுட்டேன் நான். சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். ரொம்ப ஊற்ற வேணாம், ஒரு 3 ஸ்பூன் போதும். பட்டை இதெல்லாம் போட்டுடலாம், மசாலாலாம். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா போட்டேன், இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வாசனை வருது. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வேணுன்னா போடலாம், வேணான்னா போட வேணாம். இது பர்மா டிஷ். இது பர்மாவில் நம்ம தமிழ் ஆளுங்கள்லாம் செய்வாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு, தேவையான உப்பு. நான் கருவேப்பிலை போட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கறி போட்டுறேன். மட்டன் போடுறேன். நல்லா கழுவி இது பண்ணி வச்சுருக்கிற மட்டன். இது வேவணுன்னா குக்கரில் போடணும். குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணலாம். மூணு விசில் வைக்கலாம், நல்ல மட்டனாக இருந்தால். இல்லைன்னா 4-5 விசில், ஜாஸ்தி வேணும்னா 4-5 விசில் வச்சுக்கலாம். இது வந்து குக்கரில் வேக வச்சா சீக்கிரம் ஆகும். அதனால் குக்கரில் வேக வச்சு சீஞ்சட்டில் கொட்டி இந்த தண்ணி சுண்ட வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இந்த தண்ணி போகிற வரைக்கும் நம்ம கிளறி சுண்ட வைக்கணும். தண்ணி போய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுனாக்கா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தின்னினே இருக்க தோணும். சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டுட்டு என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.